சமூகம், உலக மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். ரவுடிசம் என்பதை அறவே எடுத்துரு இஸ்லாம். ரவுடிசமே இருக்க. அப்படி என்ன வந்தா கூட ஒரு கணம் அப்படியே ஷேக் ஆயிடும். ரோட்டுல போற பெண்களை எத்தனையோ பேர் எவ்வளவோ கொடுமை பண்றா, படிக்கிற பிள்ளைங்களை இல்லையா? பல நாடுகள்ல சட்டங்கள் கம்மியா இருக்கிறதுனாலதான், சட்டங்கள் குறைவாக, தண்டனை சட்டம் குறைவா இருக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறான், திரும்ப திரும்ப ஜெயிலுக்கு போறான் இல்லையா? எத்தனையோ ரவுடி கடைசியில் அவன் கொல்லப்பட்டான்னா வழக்கு பார்த்தீங்கன்னா 30 வழக்கு, 30 வழக்கு வரைக்கும் இவன் உள்ள போக வெளியே வர, சரி வெளியே வந்து திருத்தினா திரும்ப வாபஸ் செஞ்சிருக்கிறான். அப்போ அவன் திருந்தாதற்கு காரணம் சட்டங்கள் தளர்வாக லேசாக இருப்பதால் தான் திரும்ப திரும்ப குற்றங்கள். இப்போ இவனால எத்தனை நபர்கள் 30 வழக்குல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இஸ்லாம் சொல்லுது, முதல் குற்றம் யாரையா கொலை செஞ்சுட்டியா, புடிச்சு அவனை கொலை செஞ்சுட்டா அடுத்து 30 குடும்பத்துக்கு தொழிலாக இருக்காங்க இல்லையா? முதல் குற்றத்திலேயே அவனை புடிச்சு முடிச்சு விட்டான், அதுக்கப்புறம் என்ன ஆகாது, அவன் மூலமாக சமூகத்திற்கு எந்த தொல்லையும் இல்லை. இதனாலதான் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே மிக ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறான். மற்றவர்கள் பயப்படும், அதுதானே. அதே போல இன்னொரு சட்டம் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபர்களை எந்த பொருளால கொலை செய்யப்படுகிறதோ அதே பொருளால் அதே இடத்துல கொலை செய்யப்படும். புகாரி ஷரீஃபில் வருகிறது, ஒரு நபரை இன்னொரு நபர் 2 கற்களால் அடிச்சு கொண்டார். ஆயுதங்களா இல்லை, 2 கல் எடுத்து தலையில அடிச்சு அந்த முகத்தை சதைச்சிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மையம் கொண்டு வரப்படுது. பாருங்க, இப்படி எல்லாம் மூஞ்சி அடிச்சு உடைச்சு சதைச்சிருக்கிறாங்க. இதே தண்டனை அவருக்கும் கொடுக்கப்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கினார்கள். அதே தண்டனை அதே போன்ற கற்களால் அவர் முகம் சிதைக்கப்பட்டு மரணிக்கப்பட்டார் என்பது புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ரொம்ப எல்லாம் போகணும். 2009 ஏப்ரல் மாதம் ஈரான்ல ஒரு பிரபல்யமான ஒரு வழக்கு ஒன்று வருது. என்ன வழக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் மீது மஜீத் என்பவர் என்ன செய்ய ஆசிட் ஊத்திடுறாரு, முகத்தில் ஆசிட் ஊத்திடுறாரு. ஆசிட் ஊத்திட்டாருன்னு சொன்னா அந்த அம்மா அறுவை சிகிச்சை, கிட்டத்தட்ட 17 அறுவை சிகிச்சை பண்ணி கொஞ்சம் முகத்தை சரி பண்ணி இருக்கு. இருந்தாலும் பழைய முகம் வருமா? பழைய முகமும் வரல, பார்வையும் வரல. இந்த வழக்கு போய்கிட்டே இருக்குது. கடைசியா நீதிபதி அந்த அம்மா கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன பண்றது, உங்களுடைய வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னது, எனக்கு எப்படி கண்ணு தெரியாம முகத்தை சிதைச்சு முகம் அசிங்கமாக ஆக்கி பண்ணாரோ அதே போல அவரு கண்ணில் 20 சொட்டு ஆசிட்ட ஊத்து, 20 சொட்டு ஆசிட்ட நீங்க ஊத்தணும் என்று அந்த அம்மாவுடைய கோரிக்கைக்கு இணங்க அந்த நாட்டினுடைய அரசு வக்கீலும் இதே கோரிக்கையை தான் வச்சார். கடைசியே நீதிபதியும் இதே கோரிக்கையை தான் நிறைவேற்றினார். காரணம், அந்த அம்மாவுடைய முகத்தில் ஆசிட்ட ஊத்தி கண் பார்வையை போக்கியதால் இவனுடைய கண் பார்வையும் போக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது 2009. ஒரு மிக பிரபலமா பேசப்பட்டது. காரணம், எதை கொண்டு யார் தாக்குகிறார்களோ அதுபோல் அவர்களும் தாக்கப்படுவார் என்றால் ஒரு பயம் இருக்கு. அதே சமயத்தில் இஸ்லாம் கண்டிப்போட கருணையும் வச்சிருக்கு. அதையும் பார்க்கும். கண்டிப்பு இல்லாமல் விட்டுவிட்டால் அல்லது அந்த கண்டிப்புல சலுகை செஞ்சா குற்றங்கள் பெருகும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில இந்த அரச குடும்பம்னு ஒரு குடும்பம், நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா தெரியும். அரச குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு தண்டனையில சலுகை இருக்கு. தண்டனை உண்டு, ஆனா தண்டனையில சலுகை இருக்கு. இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா தண்டனை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான். அதுல சட்டத்தின் ஓட்டையை வச்சு வேணா முன்ன பின்ன பண்ணிக்கலாமே ஒழிய சட்டம் எல்லாத்துக்கும் உண்டு தானே. இஸ்லாமிய நாட்டிலையும் சட்டம் எல்லாத்துக்கும் உண்டுதான். ஆனா இங்கிலாந்துல அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தண்டனை உண்டு, அந்த தண்டனையிலே சற்று சலுகை உண்டு. பெரிய பெரிய தண்டனையெல்லாம் அவர்கள் மீது பாய. இதெல்லாம் எதை காட்டுது? மக்கள் நிம்மதியாக சீராக வாழ முடியாது. இஸ்லாத்தினுடைய தண்டனை சட்டமே பார்த்தீங்கன்னு சொன்னா, திருன்னா கையை வெட்டணும், விபச்சாரம் பண்ணா கல்லால் அடிச்சே கொல்லணும், திருமணம் முடிச்சிருந்தா கல்லால் அடிச்சே கொள்ளணும். அது எங்க நடத்தணும்? பொதுமக்கள் பார்வையில செய்யணும்.
இதெல்லாம் ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்டதை இன்றைக்கு நல்ல மெத்த படித்த அறிஞர்கள் எல்லாம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார். அமெரிக்காவில் போதைப் பொருள் அதிகமாயிருச்சு. போதைப் பொருள் அதிகமாக ஆகி நிறைய வாலிபர்களுடைய வாழ்க்கையில சீரழிச்சு போகக்கூடிய அந்த தருணத்துல டெக்சாஸ் என்று சொல்லக்கூடிய மாநிலத்துடைய கவர்னர் இருக்கார் இல்லையா, அவர் அமெரிக்க அதிபருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்னன்னா, நீங்க சட்டம்லாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கீங்க, பரவாயில்ல, நீங்க கொடுக்குற அந்த தண்டனை இருக்கா இல்லையா, போதைப் பொருள் பயன்படுத்தினால் அல்லது போதைப் பொருளை விற்பனை செய்தால், குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு போதைப் பொருளை விநியோகம் பண்ணினா கடுமையான சட்டத்தை ஏற்றுக்கிறீங்க, அந்த கொடுக்கிற தண்டனையை வீடியோ கொடுங்க. அமெரிக்க அதிபர் அவர்களே வீடியோ கொடுத்து என்ன செய்யுங்க, அதை உலக மக்கள் பார்க்கிற அளவிற்கு அதை பதிவேற்றம் செய்யுங்கள், இது என்னுடைய கோரிக்கை என்று ஒரு மாநில கவர்னர் எழுதுகிறார் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். 1400 வருஷத்துக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான நிகழ்வு. பாவம் செஞ்சுட்டியா, அதுக்கு உண்டான தண்டனை இந்த உலகத்துல கிடைக்கணுமா, அது உறுதி செய்யப்பட்டிருக்கா, மக்கள் மன்றத்திலே நடக்கும். அந்த தூக்கோ, கைகட்டோ, கால்கட்டோ அல்லது கல்லால் அடிச்சு புலவன்றோ சவுக்கால் அடிக்கிறதோ அனைத்தும் மக்கள் மன்றத்தில் முன்னாள். இது ஏன் கொண்டு வந்தாங்க? இன்றைக்கு மெத்த படித்தவர்கள் உலகத்தில் நாங்க தான் அறிவாளி சொல்ற அமெரிக்காக்காரன் இல்லையா, அந்த நாட்டில் உள்ள கவர்னர்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய அந்த வழிமுறையை தேடுகிறார்கள். அவன் இஸ்லாம்னு சொல்லல, ஆனால் நம்ம எதை பின்பற்ற வேண்டுமோ, எதை நபி அவர்கள் கற்றுத்தந்து சென்றார்களோ அதை இன்றைக்கு நவீன உலகம் தேடி அலைகிறது. அதுதான் தீர்வு. அந்த தீர்வு விட்டுட்டு நீ அந்த செக்ஷன்ல போடுற, இந்த செக்ஷன்ல உன்னை கைது பண்றாங்களா, கைது பண்ணா அப்புறம் வெளியே வந்துடும். அப்போ அமெரிக்காவுடைய அந்த மாகாணத்தினுடைய கவர்னருடைய அந்த பார்வை இருக்கிறது அல்லவா, உண்மையிலே வரவேற்கத்தக்க பார்வை மாத்திரமல்ல, இஸ்லாத்திலே அழுத்தமாக சொல்லப்பட்ட விஷயமாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. உண்மை அதுதாங்க. ஒருத்தன் இன்னொரு ஆளை கொலை பண்ணிட்டான் அல்லது ஜினா பண்ணிட்டான், திருடிட்டான், பப்ளிக்கில் வச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது, பப்ளிக்கில் வச்சு அவனுக்கு தூக்கு கொடுக்கும் பொழுது மத்தால் என்ன பார்ப்பான், நம்மளும் ஏதாவது தவறு பண்ணுனா இதே சூழ்நிலை தான் நமக்கு, கேள்வி கேட்பாடு இல்லை என்ற அந்த அச்ச உணர்வு இவனை சரியாக நடப்பதற்கு வழிவகுக்கும் மாத்திரமல்ல, இவர்கள் சரியாக இருந்தால் மக்கள் எல்லாம் நிம்மதியா வாழ்வான். கடைசிய லாஜிக் எங்க கொண்டு முடியுது? இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் கடுமையா இருக்குன்னா அந்த கடுமையினுடைய பின்னணியை பார்த்தால் பொதுமக்கள் ஜனங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அதற்கு தீர்வு இதுதான். இப்படி சட்டங்கள் கடுமையாக ஆக்கப்பட்டு தண்டனைகள் பொதுமக்களுக்கு மத்தியிலே நிறைவேற்றப்படுகிற காலமெல்லாம் மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்வார்கள். நமக்கு இப்ப சமீபத்தில் இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய செய்தி போயிட்டு இருக்கு. ஏமன் நாட்டில் ஒரு இந்திய பெண்மணி, கேரளா பெண்மணி நிமிஷா பிரியா என்பவருடைய மரண தண்டனை கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் பரவலா ஓடும். என்னங்க, இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றுன்னு சொல்றாங்க, அறிவிச்சாச்சு, எப்படி தள்ளி போச்சு அப்படின்னு பார்க்கிற பொழுது இஸ்லாமிய சட்டத்துல யாரும் என்ன செய்ய முடியாது. இஸ்லாமிய சட்டத்தை மாற்ற அதிகாரம் எந்த நாட்டுக்கும் கிடையாது, எந்த நாட்டு அரசாங்கத்துக்கும் கிடையாது, எந்த தனி மனிதனுக்கும் கிடையாது. அப்படி மாத்தினா அதுக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிற அது வேற விஷயம். மாற்றத்தை ஏற்க முடியுமா? உலக முஸ்லீம் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்ப என்ன நடந்தது என்று பார்க்கிற பொழுது அன்பிற்குரியவர்களே, அந்த பெண்மணி கேரளாவில இருந்து சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் அங்க வேலைக்கு போயிருக்கிற இடத்துல கொஞ்சம் வேலை நல்லா பார்க்க ஒரு பார்ட்னர் கிடைக்கிறார், அந்த நாட்டினுடைய மஜீத் என்பவர். அவர் பேர் வேற. அவர் பழக்கமாகிறார். அவர் மூலமாக ஒரு மருத்துவமனை கட்டுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. பிரச்சனையுடைய பின்னணி பாஸ்போர்ட்டை இவர் புடிங்கிட்டதை அந்த அம்மா குற்றம் சாட்டுது. கடைசியா அந்த அம்மா அவரை பல கூறா வெட்டி வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த டேங்கில் போட்டு மறைச்சு வச்சிருச்சு. இது ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த கவர்மெண்ட் போலீஸ்காரன் கண்டுபிடிச்சு இந்த மாவுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு 2024 மரண தண்டனை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதை நிறைவேற்ற வேண்டியது 2 நாளைக்கு முன்னாடி நிறைவேற்ற 2 நாளைக்கு முன்னாடி. இது தள்ளி போனதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது அன்பிற்குரியவர்களே, இந்த மாவை எப்படியா வெளியே கொண்டு வரது கேரளாக்காரங்க தானே அவங்க, அங்க உள்ள அந்த மனிதநேய செயல்பாட்டாளர்கள் அவங்க நிறைய இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க.
அவங்க எல்லாம் சேர்ந்து பல இடங்களுக்கு சுத்திட்டு கடைசியில அங்க ஒரு ஏபி உஸ்தாத் சொல்லி காந்தபுரத்துல இருக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்லப்படுது. அவர் என்ன செய்யறாருன்னு, அவர் கவர்மெண்ட்ல எல்லாம் பேச முடியாது, ஒரு நாட்டு இன்னொரு நாட்டுடைய கவர்மெண்ட்ல சாதாரண மனிதர்கள் பேச முடியாது இல்லையா. இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் கிராண்ட் முஃப்தி அப்படின்ற பட்டம் கொடுத்திருக்கிறதுனால பல நாடுகளுக்கு இவர் பிரயாணம் மேற்கொண்டு போறதுனாலையும் பல நாட்டினுடைய மத குருமார்கள் இவருக்கு பழக்கம் என்ற அடிப்படையில அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மத குருமாரை அணுகி இந்த மாதிரி கொஞ்சம் தண்டனைய தள்ளி வைங்க. என்ன காரணம்னா, அந்த குடும்பத்தார்கள்ட்ட பேசுங்க, அந்த குடும்பத்தார்கள்ட்ட பேசி மன்னிச்சுட்டா இந்த மாவுக்கு தண்டனை என்ன ஆகும், ரத்தாக ஆகும். கொஞ்சம் கன்வீன் பண்ணலாம். அதுக்காக என்ன செய்யுங்க, கொஞ்சம் கால அவகாசம் நீங்க கவர்மெண்ட்ட பேசுங்கன்னு சொல்ல. அப்போ அந்த ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மத குருமார்கள் கவர்மெண்ட்டை ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, தண்டனையை கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த குடும்பத்துக்காரங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஏன்னா இஸ்லாத்துல இவ்வளவு கண்டிப்புன்னு சொல்றோம் இல்லையா, கைக்கு கை, மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல்லு, ஒரே வெட்டா வெட்டி முடிச்சிடணும், அப்பதான் மக்கள் மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க. இப்படிலாம் சொல்லப்பட்ட இந்த சட்டங்களுக்கு இடையில ஒரு இரக்கமும் இருக்கு. என்ன இறக்குன்னு பார்த்தா, இந்த பாதிக்கப்பட்டான் இல்லையா, கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்தார்கள் சரி மன்னிச்சுட்டேன் போ, ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன், போன உயிர் திரும்ப வரவா போகுது, நான் மன்னிச்சுட்டேன் போ என்று சொல்லிவிட்டார். அல்லது நீ கொலை பண்ணிட்ட, அவன் சிறு வயசுக்கார, அவன் குடும்ப கோத்திரங்களா இருக்கு, 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடு அல்லது 10 லட்சம் இழப்பீடு கொடு அப்படின்னு வாங்கிட்டு மன்னிக்கவும் செய்யலாம். அதான் கண்டிப்பிலும் அல்லாஹ் ஒரு கருணையை வைத்திருக்கிறான். இஸ்லாமிய சட்டம் ஒரு பக்கமே சாய, அதை தாண்டி அல்லாஹ் கொண்டு வந்த சட்டங்களில் கண்டிப்போடு அற்புதமான கருணை வைத்திருப்பதால் இவர் காந்தபுரம் முஸ்லியார் பேசினதுனால, அங்க உள்ள மார்க்க அறிஞர்கள் கவர்மெண்ட் பேசுறதுனால கோர்ட்டுட்ட விஷயம் போய் அதுக்கு தள்ளி வச்சிருக்கு, அவ்வளவுதான். தண்டனை மாற்றம்லாம் கிடையாது. குடும்பத்தார்கள் மன்னிச்சுட்டாங்க, நாளைக்கு அறிவு பண்றாங்க, சரிங்க இந்த நாட்டுல இருந்து சொல்றாங்க, அந்த நாட்டுல இருந்து சொல்றாங்க, இத்தனையோ மத குருமாரெல்லாம் சொல்றாங்க, சரி நான் மன்னிச்சிடுறேங்க அந்த அம்மாவை என்று கொலை செய்யப்பட்டார் இல்லையா, பல கூறுகளா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அவருடைய குடும்பத்தார்கள் மன்னித்து விட்டால் தண்டனை ரத்து செய்யப்படலாம், இல்லாவிட்டால் தண்டனை தான். ஆனா நிகழ்வுகள் பல செய்திகள் இதுவரைக்கும் வர்றது என்னன்னா, குடும்பத்தார்கள் மன்னிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த அம்மா அவ்வளவு கொடூரமான முறையில் அந்த ஓனரை, அந்த நட்போடு இருந்த அந்த ஓமன் நாட்டுக்கார அவ்வளவு சித்திரவாதியா கொலை பண்ணியிருக்கு, இத்தனை கூடுதலாக வெட்டி இருக்கிறது. அதனால் அவர்கள் ஒத்துக்கடலை. இப்போ நம்ம விஷயத்துக்கு என்னன்னா, ஒரு கடுமையான குற்றம் செய்த ஒருவனை தண்டிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவன் யாராக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். ஆனால் அதே சமயத்துல குடும்பத்தார்கள் அவர்கள் பார்த்து நான் மன்னிச்சிடுறேன் அல்லது ஒரு பணத்தை கொடுத்துட்டு நீ ரிலீஸ் ஆயிக்கோ என்று சொன்னால் அவனுக்கு வாழ்வு உண்டு என்ற அற்புதமான ஒரு கருணை சட்டத்தையும் ரப்புல் ஆலமீன் இதில் வைத்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேரு, நமக்கு தெரியும் இஸ்லாமிய சட்டம் மாறாது, கூகுள்ல போய் சர்ச் பண்றான், முஸ்லீம் அல்லாத நபர்கள் எப்படிப்பா, ஏமன் நாடு கவர்மெண்ட் கேட்கவே மாட்டான் யாரு சொன்னாலும், அதுலயும் ஹவுதி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய மாகாணம், ஹவுதி கட்டுப்பாட்டுல இருந்தா அமெரிக்காக்காரங்க கூட கேட்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி தண்டனை ரத்தாச்சு? அவரு கேரளாவுல ஏபி ஒருத்தர் இருக்கிறாரோ அவர் சொல்லி தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாமா என்று கூகுளிலே சர்ச் செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு ஏபி முஸ்லியார் என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவி, ஒரு ஆளின் மார்க்கத்திற்கு எதிராக பண்ணல, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சலுகையை கடைசி நேரத்தில் ஏதாவது வழி கிடைக்குமா, கொஞ்சம் பேசி பார்க்கலாமே என்ற அடிப்படையில் அவர் முயற்சி செய்திருக்கிறார், அவ்வளவுதான். சட்டத்தை மாற்ற ஏபிக்க முடியாது, சட்டத்தை மாற்ற எந்த ஆளுக்கு முடியாது, எந்த கவர்மெண்ட்டுக்கு சட்டத்தை மாற்ற அதிகாரம் இல்லை. கொஞ்சம் பேசி பார்த்தால், குடும்பத்துக்காரர்கள் கொஞ்சம் மனம் இறங்கினால் அவருக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கட்டுமே என்ற அடிப்படையில் செய்யப்பட்டது. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அந்த ஆலயம் உலமாவை எந்த ஆலயமும் மார்க்கத்துக்கு முரணா செய்ய மாட்டேன். அதுவும் இன்டர்நேஷனல் அளவுல ஒரு இஷ்யூவா இருக்குன்னு சொன்னா ஒரு ஆளை மார்க்கத்திற்கு முரணா செய்ய முடியுமா? அதை யாராவது ஏற்றுக்கிடுவாங்களா? சோசியல் மீடியால உட்காந்து கமெண்ட் பண்றான். அமெரிக்கால ஒரு பெண்ணு சூப்பர் மார்க்கெட்ல 1.5 லட்சம் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி உள்ள பொருளை பூரா திடீர்ஸ் அந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்க. அதுல கமெண்ட் போடுறான், கேரளாவில் ஒரு முஸ்லியார் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லுங்கப்பா இந்த அம்மாவை அவர் காப்பாத்திடுவாருன்னு கமெண்ட் போடுறோம். எவ்வளவு கீழ்த்தரமான கமெண்ட் பார்த்தீங்களா? ஆனா திருநதுக்கெல்லாமா போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ
விஷயம் என்னன்னு விளங்குறது இல்லை. ஒரு ஆலிம் ஒரு காரண காரியங்களில் இறங்கி இன்டர்நேஷனல் அளவில் ஒரு விஷயத்தை அவர்கள் அணுகிறார்கள் என்றால் அது நிச்சயமாக மார்க்கத்திற்கு முரணாக இருக்க, அதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தாறுமாறான முறையிலே விமர்சனங்கள் செய்யப்படுவதை பார்க்கிறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் அனைத்தும் இன்னும் காலங்கள் செல்ல செல்ல புதிதாக இன்னும் படிக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள், இன்னும் வரக்கூடிய சமூகங்கள், அடுத்தடுத்த நூற்றாண்டிலே பிறக்க இருப்பவர்கள் அனைவர்களும் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள், அதிலே இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்களை ஆராய்வார்கள். ஆராய்ந்து கடைசியாக உலக மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் இருந்தால்தான் உலக மக்கள் நிம்மதியாக வாழ முடியும், ஊர் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்ற அந்த கோட்பாட்டிற்குள் வருவார்கள். காரணம், அவ்வளவு அழுத்தமான மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்களைத்தான் திருக்குரான் சொல்லி இருக்கிறது. அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக இல்லாமல் அல்லாஹ் நம் அத்துணை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.